பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். ஒருவள் வீட்டு வழியா ஒருத்தன் போனானா, அந்த வீட்டு பக்கத்துல கொஞ்சம் போனதும் அவன் என்ன பண்ணிட்டா, இறங்கி ஓடி வந்து முத்தமிட்டா. சும்மா தான் இப்படி ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். உடனே வந்து முத்தமிட்டா. முடிஞ்சு வா, உனக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் போட்டேன் பாரு. இதனுடைய முழு வீடியோவை பார்க்க உள்ளே கிளிக் செய்யவும் வீட்டுக்குள்ள என்ட்ராயாச்சு. ராகா வீட்டுக்குள்ள 2 வேவு பார்க்கும்படி 2 பேர் போனாங்க. போயிட்டு வேசித்தனம் பண்ணிட்டு வெளியே வரல, ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு வெளியே வராங்க. 2 பேர் வேவு பார்க்க போனாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த வேசி தொழில் அவள் பண்ணாளா இல்ல? அவ குடும்பம் வீட்டுக்குள்ள இருக்கு. எரிகோவை பிடிக்க வரும்போது அவ வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியும்? மொத்த ஃபேமிலி இருக்கு. ஏன்னா அதுதான் கண்டிஷன். நான் வரும்போது உன் தகப்பன் உன் வீடு எல்லாரையும் தூக்கி இந்த ரூமுக்குள்ள இருக்கணும். அந்த ரூம்ல தான் நேத்து வரை என்ன நடந்துச்சு தெரியுமா? வேஸ்ட் நடந்துச்சு. 2 பேர் உள்ள வந்துட்டு போறாங்க. அவங்கள பாதிக்கல, அவங்கள பாதிக்கல. அவன் பாதிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? முடியும். நீ ஒன்ன முழுமையா ஒப்பு கொடுத்தா, நீ ஒன்ன ஒப்பு கொடுக்காம, நம்ம வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேதுருட்ட சொல்ல, பேதுரு இப்ப வராத, இப்ப வராத, இப்ப வராத. வந்த மறுதலிப்ப நானும் மறுதலிப்பு இல்ல. ஏன்னா மறுதலிக்கக்கூடிய சிச்சுவேஷன் இன்னும் வரல. கடல்லனாலும் கர்த்தர் தான் கூட நிற்கிறார், மலையிலனாலும் கர்த்தர் கூட நிற்கிறார். மறுதலிக்கிற சிச்சுவேஷன் வரல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இன்னும் சந்திக்கல. பேதுரு கண்டிஷன் அவருக்கு தான் தெரியும். பேதுரு வராத, இப்ப வராதேன்ட்டார். நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம நிலைமை எதுல விழுறோம். அந்த அவயவத்தை இன்னும் ஒப்பு கொடுக்கல. நம்ம ஒப்பு கொடுக்கல. பேதுருவை போல அனுதினம் ஆண்டவரின் கால்களை மாத்திரமல்ல, என முழுவதும்